ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டான புடலங்காய் பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். புடலங்காயோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இல்லைன்னா கடலைப்பருப்பு சட்டுன்னு கரிஞ்சிரும். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. கடலைப்பருப்பு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா புடலங்காயை சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காயை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் காயை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் பொரியல் நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம காய் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. புடலங்காய் வந்து நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய் அப்படிங்கிறனால புடலங்காவே தண்ணி விட ஆரம்பிக்கும். நான் சரியாக 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், புடலங்காய் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணியிலேயே புடலங்காய் வந்து வெந்து வரட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியா 5 நிமிஷம் காய் வெந்திருக்கு. ஒரு 50% காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் நல்லா வத்தி போயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். சென்டரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ சரியா 5 நிமிஷம் ஆயிருக்கு. காய் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. பாருங்க, காயில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு காய் எடுத்து கையில் மசிச்சு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காயில் ஒரு துளி கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், அப்புறம் பருப்பு கடைசல், அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபி சந்திப்போம். பாய், see you soon.